ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 ரொம்பவே முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 சப்போர்ட்டை அக்டோபர் 14, 2025க்கு ஸ்டாப் பண்ண போகிறாங்க. தென் அக்டோபர் 15, 2025 மைக்ரோசாஃப்ட்லேருந்து எந்த விதமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் ரிலீஸ் ஆகாது. தென் மைக்ரோசாஃப்ட் அப்டேட்ஸ் இல்லாமல் நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரும் அண்ட் செக்யூராக இருக்குமா, தென் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை செக்யூராக வைக்க முடியுமா முடியாதான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ விண்டோஸ் 10 யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 14, 2025 அப்புறம் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்டேட், செக்யூரிட்டி பேச்சஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. தென் செக்யூரிட்டி அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணுறதால புதுசாக ரிலீஸ் ஆகிற வைரஸ், மால்வேர் அண்ட் ரேன்சம் வேறு மாதிரியான அட்டாக்ஸ்லேருந்து உங்களுடைய விண்டோஸ் அண்ட் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தென் சிஸ்டம் அவுட் டேட்டடாக இருக்கிறதால ஈஸியாக ஆக்ரஸால் ஆக்ட் பண்ணவும் முடியும். தென் நியூ சாஃப்ட்வேர்ஸை விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்டேட்ஸ் எதுவுமே நியூ சாஃப்ட்வேர் கம்ஃபர்டபுளாக இல்லாததால் நியூ சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ண ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். தென் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இல்லாததால் விண்டோஸில் டிரைவர் இஷ்யூ ஏதாவது வந்தால் நீங்கள் திரும்பவும் ஓல்டு டிரைவரை தான் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நியூ பிரிண்டர்ஸ் அண்ட் கிராஃபிக் கார்ட்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நியூ அப்டேட்டட் டிரைவர் விண்டோஸ் 10க்கு அவைலபிளாக இல்லாததால் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வர நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் அவுடேட்டட் ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதால விண்டோஸ் 10 பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் மைக்ரோசாஃப்ட் ஸ்டாப் பண்ணுறதால ஜென்யூன் விண்டோஸ் அண்ட் ஜென்யூன் ப்ராடக்ட் கீயை யூஸ் பண்ணி விண்டோஸை ஆக்டிவேட் பண்ணாலும் கூட ஃபியூச்சரில் உங்களோட விண்டோஸ் கிராஷ் ஆனாலோ இல்லை ஆக்டிவேஷன் இஷ்யூ வந்தாலோ மைக்ரோசாஃப்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டை கான்டாக்ட் பண்ணாலும் கூட உங்களுடைய இஷ்யூஸை நீங்கள் ரிசால்வ் பண்ண முடியாது. ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் பேட்ச் அப்டேட்ஸ் விண்டோஸ் 10க்கு இல்லாததால் கிராஷ், பக்ஸ், மால்வேர், ரேன்சம்வேர், வைரஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் டேட்டா கரப்ஷன் மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே உங்களுடைய கம்ப்யூட்டரில் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அண்ட் விண்டோஸ் 11 நீங்கள் ஜென்யூனாக யூஸ் பண்ணுறதால எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அண்ட் மைக்ரோசாஃப்ட்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் விண்டோஸ் 11 முதல்ல இருந்த டாஸ்க் பார் இஷ்யூ, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, ப்ளூ ஸ்க்ரீன் இஷ்யூ, ஆடியோ இஷ்யூ, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இஷ்யூ, விண்டோஸ் அப்டேட் பக்ஸ், டச் ஸ்க்ரீன் இஷ்யூ, விண்டோஸ் ஸ்னாப்பிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் இஷ்யூ, வர்ச்சுவலைசேஷன் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ், டிரைவர் அண்ட் ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ மாதிரியான எல்லா இஷ்யூஸுமே இப்போ விண்டோஸ் 11 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கு நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை ரொம்பவே செக்யூர் அண்ட் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டோட உங்கள் விண்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ண அப்புறமும் உங்களுடைய ஜென்யூன் விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அக்டோபர் 14, 2025 வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுடைய விண்டோஸை அப்டேட் பண்ணி விண்டோஸ் 10க்கு ரிலீஸ் ஆகிற மேக்ஸிமம் அப்டேட்ஸை உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டமை மினிமம் ப்ரொடெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தென் ஜென்யூன் பெய்டு ஆன்டிவைரஸையும் யூஸ் பண்ணுறதால அட்லீஸ்ட் கொஞ்சம் செக்யூராக வைரஸ் அண்ட் மால்வேர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு சில லோயர் அண்ட் பிசி வச்சிருக்கிற யூசர்ஸால் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான யூசர்ஸ் உங்களுடைய விண்டோஸ் 10 சிஸ்டமை மேக்ஸிமம் அப்டேட் பண்ணி பெய்டு ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் பேசிக்காக ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் உங்களுடைய விண்டோஸை ரொம்பவே ப்ரொடெக்டடாக எந்த விதமான வைரஸ் அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய சப்போர்ட்டோட யூஸ் பண்ணணும்னா ஜென்யூன் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்த யூசர்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ண அப்புறம் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.